செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் அடுத்தடுத்து கார்கள், லாரிகள் மோதிக்கொண்டதில் நடுவில் சிக்கிக்கொண்ட லோட் ஆட்டோ சுக்குநூறாக நொறுங்கியதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை சிக்னல் அருகே அடுத்தடுத்த 5 வாகனங்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறிப்பாக 2 கனரக லாரிக்கு நடுவே சிக்கிய அந்த ஆட்டோ ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்து நிலையில் தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வழக்கம் போல கூடாஞ்சேரி பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஊரப்பாக்கம் டீ கடை என்று சொல்லப்படும் சிக்னலில் திடீரென அந்த சிவப்பு நிற சிக்னல் வந்தவுடன் கார் ஒன்று நின்றுள்ளது. அது பின்னால் வந்து மற்றொரு கார் அந்த காரின் மோதிய நிலையில் எதிர்பாராத விதமாக 3வது வந்த கனரக லாரி ஒன்று கார் மீது மோதியது. சட்டம் எதிர்பார்க்க நிலையில 4வது வந்து அதாவது 3 சக்கர ஆட்டோ வந்து திடீரென அந்த லாரி மீது மோதி நின்றது. யாரும் சற்றும் எதிர்பார்க்க நேரத்தில் தான் 5வது வந்த கனரக லாரி அந்த ஆட்டோவின் மீது சுக்குநூறாக நொறுங்கும் அளவுக்கு மோதியது. இதில் 2 லாரிக்கு நடுவே அந்த ஆட்டோ வந்து சிக்கி சுக்குநூறாக அதாவது அப்பளம் போல் நொறுங்கியது. அந்த ஆட்டோ ஓட்டுநர் பாண்டி என்பவரை போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் மீட்டு தற்போது SRM அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அனுப்பி வைத்துள்ளனர். உயிருக்கு போராடிய நிலையில் தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தின் காரணமாக இந்த கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக அவதிப்பட்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.